بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهدوا إلى الطيب من القول وهدوا إلى صراط الحميد. إن الذين كفروا ويصدون عن سبيل الله والمسجد الحرام الذي جعلناه للناس سواء العاكف فيه والباد، ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب أليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهدوا إلى الطيب من القول وهدوا إلى صراط الحميد. إن الذين كفروا ويصدون عن سبيل الله والمسجد الحرام الذي جعلناه للناس سواء العاكف فيه والباد، ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب أليم. சூரத்துல் ஹஜ்ஜுடைய 24வது ஆயத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் நேற்றைய பாடங்களில் அல்லாஹ் சுவர்க்கவாதிகள்
இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்பங்களை பற்றி நாங்கள் நேற்றைய பாடத்திலே பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே மிக முக்கியமாக தங்கம், இதே போன்று முத்துக்கள், இதே போன்று பட்டு போன்றவைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் நேற்றைய பாடத்திலே தெளிவாக பார்த்தோம். யாரெல்லாம் இவைகளை உலகத்தில் அணிவார்களோ, தங்கத்தை அணியக்கூடியவர்கள் ஆகிரத்தில் தங்கம் கிடைக்காது. இதேபோன்று சாராயம் உலகத்தில் குடிப்பவர்களுக்கு அங்கு சாராயம் கிடைக்காது என்ற விடயங்களை பார்த்தோம். சுவர்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்க ஆபரணங்கள், இதேபோன்று முத்தாலான ஆபரணங்கள், இதேபோன்று அல்லாஹ் பட்டாலான ஆடைகளை அணிவிப்பான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஹுதூ இலத் த்வைபி மினல் கௌல், உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் நல்ல வார்த்தைகள் பக்கம் நேர்வழி காட்டப்பட்டார்கள். வஹுதூ இலத் த்வைபி மினல் கௌல். மினத் த்வைபி மினல் கௌல் என்றால் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்தில் முஸ்லீம்களாக வாழ்ந்தவர்கள் வஹுதூ இலத் த்வைபி மினல் கௌல், மனமான வார்த்தையின் பக்கம் வழிகாட்டப்பட்டார்கள் முஸ்லீம்கள். சொர்க்கத்துக்கு செல்லும் பொழுதும் அதே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சூரத்து ஜுமர் 74வது ஆயத்திலே அல்லாஹ் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கம் நுழைந்ததோடு وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءُ فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் நேர்வழி காட்டப்பட்ட முஸ்லீம்கள் எப்பொழுது சுவர்க்கத்துக்குள் நுழைவார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? வகாலுல் ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி சதகனா வஅதஹ், அவனுடைய வாக்குறுதியில் எங்களுக்கு உண்மை சொன்னானே. அல்லாஹ் வாக்கு தந்தான், நோன்பு பிடிங்க, தொழுங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, மூமினா வாழுங்க, சாலிஹான அமல் செய்யுங்க, சொர்க்கம் தருவேன். சொர்க்கத்துக்குள்ள நுழைவித்ததோட நாங்கள் அல்லாஹ்வை புகழுவோம். சதகனா வஅதஹ் وَأَوْرَثَنَا الْأَرْضَ نَتَبَوَّأُ مِنَ الْجَنَّةِ حَيْثُ نَشَاءُ, சொர்க்கத்தை எங்களுக்கு அல்லாஹ் வாரிசாக்கிட்டானே. فَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ, அமல் செய்தவர்களின் சிறந்த கூலியாக சொர்க்கம் மாறிவிட்டதே. ஆகவே فَهُدُوا إِلَى الطَّيِّبِ مِنَ الْقَوْلِ, உலகத்தில் வாழும் பொழுது நல்ல வார்த்தையின் பக்கம் வழிகாட்டப்பட்டார்கள் என்றால் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைகள்.
அடுத்ததாக வஹுது இலா ஸிராத்தில் ஹமீத், புகழான பாதையின் பக்கமும் அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள். உலகத்தில் வாழும் பொழுது ஸிராத்துல் ஹமீத், புகழுக்குரிய பாதை, சீரான பாதை, அழகான பாதையின் பக்கமும் வழிகாட்டப்பட்டார்கள். இந்த சிராத் என்றால் என்ன? உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல சிராத்துகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இதில் குர்ஆனில் அல்லாஹ் 5 வகையான சிராத், சிராத் என்றால் பாதை, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 38 தடவை இந்த சிராத் என்ற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, சிராத் என்றால் என்ன? அல்லாஹ் சிராத்துல் ஹமீதின் பக்கம் நேர்வழி காட்டியதாக அல்லாஹ் சொல்கின்றார். இந்த சிராத்துல் ஹமீத் என்பது என்ன? முதலாவது சிராத்துல் முஸ்தகீம். அல்லாஹ் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒவ்வொரு நாளும் 17 ரக்காத், ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதை எங்களுக்கு காட்டி யா அல்லாஹ். சிராத்துல் முஸ்தகீம், இது முதலாவது சிராத். இரண்டாவது சிராத்துல் அசீஸில் ஹமீத். அல்லாஹ் இரண்டாவது சிராத்தை பயன்படுத்தியது சிராத்தில் அசீஸில் ஹமீத். சூரா இப்ராஹிமுடைய முதலாவது வசனத்திலே அல்லாஹ் لِتُخْرِجَ النَّاسَ مِنَ الظُّلُمَاتِ إِلَى النُّورِ بِإِذْنِ رَبِّهِمْ إِلَى صِرَاطِ الْعَزِيزِ الْحَمِيدِ, புகழுக்குரிய யாவற்றையும் மிகைத்தோனாகிய அல்லாஹுடைய பாதை சிராத். இது இரண்டாவது வகையான சிராத். மூன்றாவது அல்லாஹ் பயன்படுத்திய சிராத்து தான் அஸ்ஸிராத்து ஸவி, நேரான பாதைதான் அதுவும். அல்லாஹ் சூரா தாஹா 135வது ஆயத்திலே அல்லாஹ் فَسَتَعْلَمُونَ مَنْ أَصْحَابُ الصِّرَاطِ السَّوِيِّ وَمَنِ اهْتَدَى, உங்களுக்கு விளங்கும் யார் நேரான பாதையில் பிரயாணம் செய்தார்கள் என்று உங்களுக்கு விளங்கும். கியாமத்தில் விளங்கும் இன்ஷா அல்லாஹ். சிராத்து ஸவி என்று சொல்றது. நான்காவது தான் சிராத்துல் ஹமீத். இந்த சூரா ஹஜ்ஜுடைய 24வது ஆயத்திலே அல்லாஹ் வஹுது இலா சிராத்தில் ஹமீத், புகழுக்குரிய நல்ல பாதையின் பக்கம் அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள். இந்த 4 வகையான சிராத்துகளும் சிறந்த சிராத்துகள். அதே சமயம் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சூரத்து சாஃபாத்திலே அல்லாஹ் நரகத்துடைய பாதை, நரகத்துடைய வழிக்கும் சிராத்துல் ஜஹீம் ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், நரகத்துடைய பாதையின் பக்கம் அவர்களை வழிகாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த சிராத் என்ற சொல் குர்ஆனிலே அல்லாஹ் 5 விடயங்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கின்றார். ஒன்று சிராத்துல் முஸ்தகீம், இரண்டாவது சிராத்துல் அசீஸில் ஹமீத், மூன்றாவது சிராத்து ஸவி,
நான்காவது சிராத்துல் ஹமீத், ஐந்தாவது தான் சிராத்துல் ஜஹீம். அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு உலகத்தில் எவ்வாறு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்தானோ இதே போன்று அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம், சிராத்துல் ஹமீத், சிராத்துல் சவி, சிராத்துல் அசீஸில் ஹமீதின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை சிராத்துல் ஜஹீமின் பக்கம் அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை அனுமதிக்க மாட்டான். இந்த விடயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு, அப்படி என்றால் சொர்க்கவாதிகள் சொர்க்கம் நுழைவதாக இருந்தால் உலகத்திலே அவர்களுடைய செயல்களால் தெரியும். வஹுது, 2 தடவை ஹுது என்ற சொல் 2 தடவை மீண்டு வந்திருக்கிறது. வஹுது இலா த்வைபி மினல் கவுல் வஹுது இலா சிராத்தில் ஹமீத். நல்ல வார்த்தையின் பக்கம் வழிகாட்டப்பட்டார்கள், நேரான பாதையின் பக்கமும் வழிகாட்டப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சூரத்துல் ஹஜ்ஜுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் இதிலிருந்துதான் ஹஜ் சம்பந்தமான விடயங்களை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். சூரத்துல் ஹஜ் என்று சூரா ஹஜ்ஜுக்கு பெயர் இருந்தாலும் இதுவரை சொல்லப்பட்ட ஆயத்துகளில் அல்லாஹ் கியாமத்துடைய நாள், மறுமை நாள், கியாமத்தில் எழுப்பாட்டுவது, மனிதர்களை 3 வகையாக பிரித்தது, அல்லாஹுடைய உதவி, இதே போன்று நரகம், சுவர்க்கம் எல்லாவற்றையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய முதல் விடயத்தை அல்லாஹ் தொடங்குகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன கஃபரு வ யசுத்தூன அன் சபீலில்லாஹ் وَيَصُدُّونَ عَن سَبِيلِ اللَّهِ وَالْمَسْجِدِ الْحَرَامِ الَّذِي جَعَلْنَاهُ لِلنَّاسِ سَوَاءً الْعَاكِفُ فِيهِ وَالْبَادِ وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. நிச்சயமாக காஃபிர்கள், அல்லாஹுவை மறுத்த காஃபிர்கள், இன்னல்லதீன கஃபரு வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையை விட்டும் தடுத்தவர்கள், வல்மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுத்தவர்கள். மஸ்ஜிதுல் ஹராம் என்பது காபத்துல்லாஹ்வை விட்டும் தடுத்தவர்கள். அல்லதீ ஜஅல்நாஹு லின்னாஸ், இந்த மஸ்ஜிதுல் ஹராமை நாங்கள் மக்களுக்காக ஆக்கியிருக்கின்றோம். அந்த மக்கள் சவாஅனில் ஆகிஃபு ஃபீஹி வல்பாத், அவர்கள் அங்கு வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மக்காவிலே தங்கி வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியூர்களிலிருந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ, யாராவது அந்த மஸ்ஜிதுல் ஹராம், அந்த மக்காவிலே அநியாயத்தை நாடினால், அநியாயம் செய்யவில்லை, அநியாயத்தை நாடினால், نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ, நோவினை தரும் வேதனை கொண்டு நாங்கள் ருசிக்க வைப்போம். இந்த ஆயத் ஏன் இறங்கியது? இந்த ஆயத்துடைய சபபுன் நுசூலாக இறக்கப்பட்ட காரணி என்ன? இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை சொல்கிறார்?
அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத் அபூ சுஃபியான் பின் ஹர்புடைய விடயத்தில் இறக்கப்பட்டது. அபூ சுஃபியானும் அவருடைய தோழர்களும் முஸ்லீம்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சென்ற பொழுது இஹ்ராம் கட்டிக்கொண்டுதான் சென்றிருந்தார்கள். சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்களை மக்காவுக்குள் செல்ல விடாமல் தடுத்து விட்டார்கள். மக்காவுக்குள் செல்ல விடாமல் தடுத்து விட்டார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமோடு இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்ன செய்தார்கள்? தடுத்து உடன்படிக்கை செய்தார்கள். இந்த ஆண்டு உங்களால் வர முடியாது, நீங்கள் வருவதாக இருந்தால் அடுத்த ஆண்டு வாருங்கள். அதற்குத்தான் உம்ரத்துல் கதா என்று சீராவிலே சொல்லுவது. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரத்துல் கதாவுக்காக திரும்ப சென்றார்கள். அந்த அளவு நபி அவர்கள் பணிந்து சென்றார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் சஹாபாக்களையும் தடை செய்து ஒப்பந்தம் செய்து அடுத்த ஆண்டு வாருங்கள் என்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ராவுக்கு சென்றார்கள். இந்த விடயத்தில்தான் இந்த ஆயத் சூரா ஹஜ்ஜுடைய 25வது ஆயத் இறக்கப்பட்டதாக அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னொரு இடத்திலே இதே அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் உனைஸ் என்பவரை 2 சஹாபாக்களோடு அனுப்பி வைத்தார்கள். ஒருவர் முஹாஜிர், மற்றவர் அன்சாரி, மக்காவாசி மதீனாவாசி. இப்பொழுது இவர்கள் போகும் பொழுது குடும்ப பெருமை அடித்தார்கள். ஃபஃப்தஹரு ஃபில் அன்சாப். என்ற ஃபேமிலி யார் தெரியுமா, உங்களோட ஃபேமிலி யார் தெரியுமா, உங்களோட ஃபேமிலி யார் தெரியுமா. இந்த நேரம் அப்துல்லா பின் உனைஸ் என்ன செய்தார்? அந்த அன்சாரியை கொலை செய்துட்டார். கொலை செய்துட்டு அப்துல்லா பின் உனைஸ் மதம் மாறிட்டார். மதம் மாறிவிட்டு அவர் மக்காவுக்கு ஓடி போயிட்டார். அவருடைய விடயத்தில்தான் وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ, யார் இந்த மக்காவில் அநியாயத்தை நினைப்பாரோ என்ற வசனம் இறக்கப்பட்டது என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக இந்த ஆயத்தில் மிக முக்கியமாக மக்கா என்ற பூமி இருக்குதே, யாரும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது. மக்காவுடைய பூமி பலதுல் அமீன், அது அச்சமற்ற பூமி. அது அல்லாஹ் சூரத்து தீன்லே சத்தியம் செய்திருக்கிறார். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீது சத்தியமாக, தூர் சீனா மலை மீது சத்தியமாக, அச்சமற்ற இந்த மக்காவின் மீது சத்தியமாக, இந்த ஊர் வஹாதல் பலதில் அமீன். ஆகவே அந்த காலத்திலே முஷ்ரிக்குகள் மக்காவை பிடித்து வைத்துக் கொண்டு அதற்குள் வருபவர்களை எல்லாம் தடை செய்தார்கள். அல்லாஹ் பிற்காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தடை செய்தான். ஒவ்வொரு காலத்திலும் மன்னர் ஆட்சி காலங்களிலெல்லாம் அவரவர்களுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப இந்த மக்காவிலே அநியாயங்கள் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லதீன கஃபரூ
யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, நிராகரித்தது மாத்திரமல்ல, وَيَصُدُّونَ عَن سَبِيلِ اللَّهِ وَالْمَسْجِدِ الْحَرَامِ அல்லாஹுடைய பாதையை விட்டும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் யாரெல்லாம் தடுக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ், ஏன் மஸ்ஜிதுல் ஹராம் யாருக்குரியது? மஸ்ஜிதுல் ஹராமை அல்லாஹ் ஜஅல்நாஹு லின்னாஸ், மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆக்கிய இடம் அது. யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஜஅல்நாஹு லின்னாஸ், எப்படி அல்லாஹ் இந்த குர்ஆன ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சிலத், இந்த குர்ஆன் அல்லாஹ் ரமலான் மாதம் இறக்கினான். எதற்கு? ஹுதல் லின்னாஸ், மக்களுக்காக தான், நேர்வழிக்கு. காபத்துல்லாஹும் இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், காபத்துல்லாஹ் மக்களுக்காக கட்டப்பட்ட முதலாவது அல்லாஹுடைய வீடு, மக்களுக்குத்தான். இந்த சமூகம் உருவாக்கப்பட்டதும் வெளியாக்கப்பட்டதும் மக்களுக்குத்தான். குந்தும் خير أمة أخرجت للناس, மக்களுக்கு இந்த சமூகம் வெளியாக்கப்பட்டது. மக்களுக்கு நல்லதை ஏவணும், தீயதை தடுக்கணும். ஏன்? அல்லாஹ் ரப்புன் நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ், அல்லாஹ் ரப்புன் நாஸ். காபத்துல்லாஹ் வுதிஅ லின்னாஸ், குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ், மக்களுக்குத்தான். சவாஅனில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத், மக்காவிலே தங்கி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது முழு உலகத்திலிருந்து மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள். மக்காவுக்கு முழு உலகத்திலிருந்தும் போறாங்க. ஹஜ்ஜுக்காக போறாங்க, உம்ராவுக்காக போறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தேடி போற இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். அந்த இடத்தில் அநியாயம் நடக்கக்கூடாது. எந்த பண ரீதியாகவோ, உயிர் ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ, இரத்த ரீதியாகவோ எந்த அநியாயமும் அந்த பூமியில் நடக்கக்கூடாது என்பது அல்லாஹுடைய சட்டம். யாராவது அவ்வாறு நினைத்தால், وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ, அநியாயத்தை நினைத்தால் செய்ய தேவையில்லை. மக்காவில் அநியாயத்தை நினைக்கிறார்கள், இன்ன அநியாயம் செய்வோம், செய்யல. அல்லாஹ் சொல்றான், நுதிகுஹு மின் அஸாபின் அலீம், வேதனை தரும் தண்டனையை கொண்டு ருசிக்க வைப்போம் நாங்கள். அதனாலதான் கடைசி காலங்கள்ல ஹதீஸ்ல வந்திருக்குது என்ன, காபத்துல்லாஹுவ 2 கற்பர்கள் ஒவ்வொரு கல்லாக கலட்டுவது எனது கண்ணுக்கு விளங்குகிறது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி காலத்துல நபி அவங்க சொன்னாங்க, யக்ஸு ஹாதல் பைத ஜைஷுன் ஹத்தா இதா கானு பிபைதா மினல் அர்த் خسف بأولهم وآخرهم ரவாஹுல் புகாரி. இந்த காபத்துல்லாஹ்வுடைய யுத்தம் நடக்கும் மக்காவுல. அந்த படை அப்படியே பூமிக்குள் சுழி வாங்கப்படுவார்கள். பூமிக்குள் அப்படியே சுழி வாங்கப்படுவார்கள். இன்று மத்திய கிழக்கிலே யுத்தம் என்ற செய்திகள் கேள்விப்படுகிறது. கடைசி காலத்தில் எல்லாம் நடக்க வேண்டும். கடைசி காலத்தில் எல்லாமே நடக்க வேண்டும். அழிவார்கள், பலர் அழிவார்கள். அல்லாஹ் கடைசியாக தூய்மையாக்கி பிறகு மோசமானவர்களுடைய கைகளுக்கு இவைகள் செல்லும். ஆகவேதான் யாரெல்லாம் இந்த மக்காவின் மீது, இந்த மஸ்ஜிதுல் ஹராமின் மீது وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ அநியாயத்தை நினைப்பார்களோ, நுதிகுஹு மின் அஸாபின் அலீம்,
வேதனை தரும் தண்டனையை கொண்டு நாங்கள் ருசிக்க வைப்போம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்து விட்டான். உலமாக்களிடத்திலே ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, மன் ஹம்ம பிஸய்யிஅத்தின் ஃபலம் யஅமல்ஹா, யாராவது ஒருவர் ஒரு கெட்டதை நினைத்து அதை செய்யவில்லை என்றால், ஒரு கெட்டதை நினைச்சு செய்யலண்டா அவருக்கு பாவம் எழுதப்படாது. ஆனால் மக்காவிலே காபாவிலே அநியாயம், என்ன அநியாயம் என்றா என்ன, வதுஉ ஷைஇன் ஃபி கைரி மஹல்லி, இந்த இடத்துல துல்ம் என்பது மதாலிம். இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துல்முக்கு சொல்லும் பொழுது யஅமலு ஃபீஹி அமலன் ஸய்யிஅ, கெட்ட செயல்கள் செய்தல். மக்காவுல மக்களுக்கு அநியாயம் பண்றது, மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, மக்காவுல களவெடுக்கிறது, யாரெல்லாம் இவைகளை செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதாபுன் அலீமை ருசிக்க வைப்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். ஆகவே மஸ்ஜிதுல் ஹராமை நாடி செல்லக்கூடிய ஹாஜிகள், இதே போல முஅ்தமிரீன்கள், ஜாயிரீன்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த பூமிக்கு சென்று யாருக்கும் அநியாயம் நினைக்கக்கூடாது, யாருக்கும் அநியாயம் செய்யவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த சமயம் அவர்கள் தன்னுடைய ஆடையை கழற்றி ஒரு இடத்திலே தொங்க வைத்தார்கள். அந்த நேரம் அந்த ஆடை எடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பறவை சிட்டுக்குருவி உட்கார்ந்திருந்தது. ஆடை எடுத்ததோடு அந்த சிட்டுக்குருவி இன்னொரு இடத்துக்கு மாறி சென்றது. உடனே அந்த இடத்திலிருந்த பாம்பு அந்த சிட்டுக்குருவியை சாப்பிட்டு விட்டு, இதை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலை வந்துவிட்டு, என்னால் தானே அந்த சிட்டுக்குருவியின் உயிர் சென்று, அந்த பாம்பு அதை சாப்பிட்டது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் போய் சொன்னார்கள் இந்த விடயத்தை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னார்கள், 2 ஆடு கொடுங்கள், அந்த சிட்டுக்குருவிக்கு பதிலாக 2 ஆடு கொடுங்கள் நீங்கள். ஏனென்றால் பக்குவத்துக்காக மக்காவிலே மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு அநியாயம் நடக்கக்கூடாதென்றால் மனிதர்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என்னுடைய வாப்பாவை கொலை செய்தவனை அங்கு கண்டாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்? அல்லாஹ் பலதன் ஆமினா, அச்சமற்ற ஊரல், யாரும் அங்கு அநியாயம் செய்யப்பட முடியாது, அங்குள்ள இலைகள் கூட வெட்டப்பட முடியாது. அந்த அளவு பிரகாசமான, அந்த அளவு பூமி, கண்ணியமான பூமியை தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதம் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்ததை போல இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இன்று ஓதி ஆயத்துகளை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وهدوا إلى الطيب من القول وهدوا إلى صراط الحميد. إن الذين كفروا ويسدون عن سبيل الله والمسجد الحرام الذي جعلناه للناس سواء العاكف فيه والباد ومن يرد فيه بإلحاد بظلم نذقه من عذاب أليم. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا. اللهم تقبل منا صلاتنا وصيامنا. يا الله எங்களுடைய தொழுகைகளை நோன்புகளை கபூல் செய்வாயாக.
தய்யிப் மினல் கவுல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவிலே இஸ்திகாமத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், சொர்க்கவாதிகளாக எங்களை ஆக்குவாயாக. காபத்துல்லாஹுவை ஜியாரத் செய்யும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ஹஜ் மப்ரூரை நசீபாக்குவாயாக. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. ஹஜ்ஜுடைய மப்ரூரான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எஞ்சியிருக்கக்கூடிய ரமலானை சிறப்பாக கழிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا أشهد أن محمد رسول الله.